வணக்கம் அன்பு நண்பர்களே. வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளெல்லாம் நம்ம வேதாகமத்திலேருந்து ஒரு சுவாரஸ்யமான பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். நீங்கள் ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்கன்ட்டு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சகோதரரே, இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலேருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நம்ம படிக்க போகிறோம்? வேதாகம ஆச்சரியங்கள்ல ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம், படித்து வருகிறோம். இன்றைக்கு ஆசாரியனின் உடையில் உள்ள ஊரிம் தும்மிம் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். இந்த ஊரிம் தும்மிம் ஆசாரியனுடைய உடையில் எங்கே வைத்திருப்பார்கள் என்பதை முதலாவதாக ஒரு வேத வசனம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். வாசிக்கலாமா? கண்டிப்பா. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வாக்கியம். நியாய விதி மார்பதக்கத்திலே ஊரிம் தும்மிம் என்பவைகளை வைக்க வேண்டும். ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நுழையும் போது அவைகள் அவனுடைய இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன்னுடைய இருதயத்தின் மேல் இஸ்ரவேலர்களுடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் அணிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது ஊரிம் தும்மிம் என்று இரண்டு கற்கள் இருக்கிறது, இரண்டு பொருள் இருக்கிறது. அந்த இரண்டையும் மார்பதக்கத்திற்கு உள்ளாக வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஊரிம் தும்மிம் பத்தி சொன்னீங்க, இது வேதாகமத்துல வசனத்தோட வாசிச்சிங்க. இதோட நோக்கம் தான் என்ன மதவன்? நல்ல கேள்வி. இதனுடைய பர்பஸ், ஆண்டவர் எதற்காக இந்த ஊரிம் தும்மிமை கொடுத்தார் என்பது மிக முக்கியமான காரியம். அதுக்கு ஒரு அழகான வேத வசனம் இருக்குது. அதை வாசித்தால் இந்த ஊரிம் தும்மிமை பற்றின நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். வாசிக்கட்டுமா? வாசிக்கலாம். என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம். யோசுவாவுடைய ஆசாரியனாகிய எலெயாசாருக்கு முன்பாக நிற்க வேண்டும். யோசுவாவுக்காக அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரிம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க வேண்டும். இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது, யோசுவா ஒரு தலைவனாக இருக்கிறார், எலெயாசர் பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். இந்த யோசுவாவுக்கு ஏதேனும் காரியம் கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும், ஆலோசனை கேட்க வேண்டும் என்றால் இந்த ஊரிம் தும்மிமை பயன்படுத்தி இந்த எலெயாசர் என்ற பிரதான ஆசாரியன் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு யோசுவாவுக்கு சொல்ல வேண்டும் என்பதை தெளிவாக பதிவு செய்யப்படுவதை பார்க்க முடிகிறது. முதலாவது பாத்தீங்கன்னா ஊரிம் தும்மிமை ஆசாரியன் தன்னுடைய உடையில் மார்பதக்கத்திற்கு உள்ளாக வைத்திருப்பார் என்பதை பார்த்தோம். இரண்டாவது, இந்த ஊரிம் தும்மிமான நோக்கம் கர்த்தரிடத்தில் பிரதான ஆசாரியன் ஆலோசனை கேட்கும் போது ஆண்டவர் ஆம் என்றால் ஒரு கல்லையும், இல்லை என்றால் ஒரு கல்லையும் வெளிப்படுத்துவது வழக்கமாக இருக்கும். அப்ப ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக இந்த ஊரிம் தும்மிம் இருப்பதை பார்க்க முடிகிறது. இது எந்த மாதிரி இடத்துலலாம் ஆலோசனை கேட்டிருக்கிறாங்க? ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க. 3 முக்கியமான விதங்களில் இந்த ஊரிம் தும்மிமை பயன்படுத்தி ஆலோசனை ஆண்டவரிடத்தில் கேட்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை யூத சரித்திரமும் யூத கலாச்சாரமும் குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. முதலாவது பாத்தீங்கன்னா லீடர்ஷிப். ஒரு தலைவன் இறந்து விட்டான் என்றால் அவனுக்கு பிற்பாடு யாரை தலைவனாக வழிநடத்தக்கூடிய நபராக ஏற்படுத்துவது என்பதை ஆண்டவரிடத்தில் இந்த ஊரின் தும்மிமை பயன்படுத்தி கேட்கலாம். ஒருவேளை 2 தலைவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த இருவரில் யாரை தலைவனாக ஏற்படுத்தலாம் ஆண்டவரே என்று இந்த ஊரின் தும்மிமை பயன்படுத்தி பிரதான ஆசாரியன் கேட்கக்கூடிய நபராக இருப்பார். இரண்டாவது ஜஸ்டிஸ். ஒரு இருவருக்கு பிரச்சனை வந்திருக்கிறது, அதுல ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள், சாட்சியும் நமக்கு தெளிவாக புலப்படவில்லை என்றால் யார்தான் உண்மையிலேயே தவறு செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள ஆண்டவர்கிட்ட பிரதான ஆசாரியன் ஆலோசனை கேட்க இந்த ஊரிம் தும்மிமை பயன்படுத்துவது வழக்கமாக இருக்கும். மூன்றாவது வார், யுத்தத்துக்கு போவதை குறித்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்க இந்த ஊரிம் தும்மிமை பயன்படுத்துவது வழக்கமாக இருக்கும்னு யூத சரித்திரம் கூறுகிறது. ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. அதாவது ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் சரியான நியாயத்தை சொல்றதுக்கும் அப்புறம் யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்ற கேட்கறதுக்கெல்லாம் இதை பயன்படுத்துவாங்கன்ட்டு வேதாகமத்தில் இதை எக்ஸாம்பிள்ஸோட ஏதாச்சும் நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா மதவன்? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க.
ஊரிம் தும்மிமை பற்றின தகவல் வேதாகமத்தில் மிகவும் மிகவும் குறைவுதான். ஆனாலும் சில உதாரணங்கள் இருக்கிறது. அதை வைத்து ஊரிம் தும்மிமை எதற்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதுல முதலாவது எடுத்துக்காட்டா சவுலை வைத்து நான் சொல்கிறேன். இந்த சவுல் பெலிஸ்தியரிடத்தில் யுத்தத்துக்கு போலாமா வேணாமான்னு ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க விரும்புகிறார். ஆனால் இந்த சவுல் ஆண்டவருக்கு விரோதமா செயல்பட்டதனால ஆண்டவர் தன்னுடைய தொடர்பையே சவுலோடு துண்டித்து விட்டார் என்றே தான் சொல்லணும். அப்பொழுது இவர் குறிப்பிடும் போது ஆண்டவர் எனக்கு எந்த விதத்திலும் பதில் கொடுக்கவில்லையே அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு தரிசனத்திலேயோ இல்ல தீர்க்கதரிசி மூலமாகவோ இல்ல ஊரின் தும்மி மூலமாகவோ எனக்கு பதில் கொடுக்கவில்லையே அப்படின்னு சவுல் சொல்வதை பார்க்க முடிகிறது. அதற்கான சரியான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன், நாம தெரிந்து கொள்ளலாம். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். சவுல் பெலிஸ்தர்களின் முகாமை கண்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தது. 6ஆம் வாக்கியம். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலும் ஊரிமினாலும் தீர்க்க தரிசிகளினாலும் பதில் சொல்லவில்லை. இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. சவுல் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணுவதை குறித்து ஆண்டவரிடத்தில் விசாரிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் தீர்க்க தரிசிகளிடத்திலிருந்தும் பதில் தரல, ஊரிமின் மூலமாகவும் பதில் தரல, சொப்பனங்கள் மூலமாகவும் பதில் தரல என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப நான் சொன்னபடி யுத்தத்துக்கு போலாமா வேணாமான்னு ஆலோசனை கேட்பதற்கு பிரதான ஆசாரியனை அழைத்து ஊரிம் தும்மிமை பயன்படுத்துவது வழக்கமாக இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு அழகான சான்று. இன்னொரு அழகான உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது தாவீதின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான நிகழ்வு. அதை நம் வேதத்தில் வாசித்து அதை பற்றியும் நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். தாவீது அகிமெலேக்கின் மகனான அபியாத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியாத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். 8ஆம் வாக்கியம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த படையை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர்ந்து போ, அதை நீ பிடித்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இந்த வாக்கியத்தை நீங்க பாத்தீங்கன்னா தாவீதின் குடும்பம், அவருடைய நண்பர்களின் குடும்பம் சிக்லாக் என்ற இடத்தில் இருக்கிறாங்க. ஆனா அவருடைய குடும்பத்தையும் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நண்பர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் அந்த யுத்த வீரர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் அமலேக்கியர் வந்து பிடித்து விட்டு போவதை பார்க்க முடிகிறது. அப்ப அமலேக்கியரை நான் பின் தொடரலாமா, பின் தொடர்ந்தால் அவர்களை ஜெயிப்பேனா என்பதை ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்பதற்காக அபியத்தார் என்ற ஆசாரியனை அழைத்து ஏபோத்தை கொண்டு வான்னு சொல்றாரு. ஏபோத்துக்குள்ளதான் என்ன வைக்கப்பட்டிருக்கும்னா ஊரிம் தும்மிம் இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. அப்ப ஊரிம் தும்மிம் மூலமாக ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கும் போது போவா வேணாமான்னு கேட்கும்போது போன்னு சொல்றாரு. ஜெயிப்பேனா அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஜெயிப்ப அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அப்ப தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்காமல் என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டாரு. நாம எப்பயுமே ஒரு விஷயம் படிக்கிறோம்னா ஒரு ஆதாரத்தை வைத்து மட்டும் நம்ம முடிவு செய்து விடக்கூடாது. இதை போன்று தாவீது வாழ்க்கையில் இன்னொரு முறையும் ஊரிம் தும்மிமை வைத்து கேட்டிருக்கிறார். அந்த நிகழ்வையும் நாம வாசிக்கலாம். ரொம்ப ஆதாரபூர்வமா இருக்கும். வாசிக்கட்டுமா? நிச்சயமா. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். தனக்கு தீங்கு செய்ய சவுல் முயற்சிக்கிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். 10ஆம் வாக்கியம். அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என்னாலே பட்டணத்தை அழிக்க வழி தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். 11ஆம் வாக்கியம். கேகிலா பட்டணத்தார் என்னை சவுலுடைய கையில் ஒப்பு கொடுப்பார்களோ, உம்முடைய அடியேன் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்றார். 12ஆம் வாக்கியம். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என்னுடைய மனிதர்களையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். இந்த வாக்கியத்தை பார்க்கும்போது தாவீதும் அவருடைய மனுஷரும் கேகிலா என்ற இடத்தில் இருக்கிறாங்க. இந்த இடத்தில் தாவீது இருக்கிறார் என்பதை சவுல் கேள்விப்பட்ட உடனே சவுல் கிளம்பி வர்றதாக ஒரு செய்தி தாவீதுக்கு வருது.
அப்ப இங்க கேகிலாவிலேயே இருக்கவா இல்ல சவுல் வருவது உண்மை என்றால் இந்த இடத்தை காலி பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அபியத்தார் என்ற ஆசாரியனை கூப்பிடுறாரு. ஏபோத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஊரின் தும்மிமை வைத்து ஆலோசனை கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமா சவுல் வருவாருன்னு. உடனே இவர் கேட்கிறார், சவுல் வந்தாலும் இந்த ஊரார் என்னை ஒப்பு கொடுப்பார்களா சவுல்ட்ட அப்படின்னு கேக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆமா நிச்சயமா ஒப்பு கொடுப்பாங்கன்னு சொன்ன உடனே அந்த இடத்திலிருந்து அவரும் அவருடைய யுத்த வீரர்களும் நண்பர்களும் கடந்து போவதை பார்க்க முடிகிறது. இவ்விதமா தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் எல்லா காரியங்களுக்கும் ஆலோசனை கேட்கக்கூடிய நபராக என்ன பண்ணாரு இருந்திருக்கிறாருங்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. ரொம்பவே ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மாதவன். வேதாகமத்துல எங்கெங்கெல்லாம் இந்த ஊரிம் தும்மிமை பயன்படுத்தி ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் பெற்றிருக்காங்க அப்படின்ட்டு வசனத்தோட சொன்னீங்க. நிச்சயமா நேயர்களுக்கு இது பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்குது? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்டீங்க. இதுல ஒரு அழகான ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது. இந்த ஊரின் தும்மிமை பிரதான ஆசாரியன்ட்ட ஆண்டவர் அவருடைய இருதயத்தின் பக்கத்தில் வை என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. எதற்காக இந்த ஊரின் தும்மிமை பயன்படுத்துவாங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு செயல்படுவதற்காக பயன்படுத்துவாங்கிறத நம்ம பார்த்தோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இதயத்தில் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டுத்தான் ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த ஊரின் தும்மிம் விஷயத்த வச்சிருந்தாங்க. அப்ப நாம தான் யுத்தத்துக்கு போகல, நாம பெரிதாக எதுவும் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோமான்னு தெரியல, நாம போய் ஜட்ஜு மாதிரி யார்ட்டையும் நியாய தீர்ப்பு செய்து இவர் சரி இவர் தவறு என்று சொல்லல. அப்படி பார்க்கும்போது நாம நம்முடைய வாழ்க்கையில் எதை குறித்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்பது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்க பழக வேண்டும். ஒருவேளை ஒரு வீடு வாடகை வீட்டுல இருந்து இன்னொரு வீடு மாறுறோம்னாலும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு சரியான இடத்துல எங்களுக்கு வீடு காண்பீங்க, வழி நடத்துங்கன்னு ஆலோசனை கேட்கணும். ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான ஒரு படிப்பை தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். ஒரு திருமணத்தில் ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் போது ஆண்டவரே நீங்க எனக்கு ஆலோசனை கொடுங்க ஒரு சரியான நபரை தெரிந்து கொள்வதற்கு அப்படிங்கிறத கேட்கணும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சின்னதா ஒரு பொருள் வாங்கினா கூட ஆண்டவரே இந்த பொருள் வாங்கலாமா கூடாதா, உங்களுக்கு பிரியமா இல்லையா அப்படிங்கிற ஆலோசனை கேட்டு நாம செயல்படக்கூடியவர்களா இருக்கணும். நாம அந்த காலத்தில் ஊரிம் தும்மிம் இருந்தது, அதை வைத்து ஆலோசனை கேட்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் நேரடியாகவே அவரிடத்தில் ஆலோசனை கேட்க நம்மை சொல்லி இருக்கிறார். அந்த ஆலோசனையின்படி நம்மை வழி நடத்துவார் என்று நாம உறுதியாக விசுவாசிக்கலாம். அந்த காலத்துல ஊரின் தும்மிம்னா அந்த கற்கள் இருந்துச்சு, ஆலோசனை கேட்டு சொன்னாங்க. இந்த காலத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் நேரடியாகவே ஜெபித்து அவருடைய வழி நடத்துதலை நம்மால் பார்க்க முடியும். ஆனா அதை விட்டுட்டு சில நேரத்துல சில போதகர்கள்ட்டயே குறி கேட்க போறது போல சில விசுவாசிகள் போய் கேட்பதை பார்க்க முடிகிறது. நாம அவ்விதமாய் இருக்கக்கூடாது. ஆலோசனைகள் கேட்கலாம், எவ்விதமான காரியம் ஆண்டவருக்கு பிரியமானது பிரியம் இல்லாதது வேதம் என்ன சொல்லுதுங்கிறத ஆலோசனைகள் கேட்கலாம். ஆனால் சிலர் இந்த குறி கேட்கிறவர்களிடத்தில் போவது போலவே சில போதகர்களிடத்தில் போய் கேட்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவ்விதமான விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட உத்தமமா ஒரு நபர் அவருக்கு பிரியமானதா செய்யணும்னு சொல்லிட்டு ஆலோசனை கேட்டா அவரே வழி நடத்தி சரியான இடத்துக்கு கூட்டிட்டு போவாருங்கிறத நம்ம விசுவாசிக்கலாம். நம்முடைய இதயத்தில் எந்த காரியம் செய்தாலும் ஆலோசனை கேட்க வேண்டும் என்ற பாடத்தையே ஊரிம் தும்மிம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமேன் சகோதரரே, இந்த ஊரிம் தும்மிம் பற்றியதான ஒரு ஆச்சரியமான செய்தியை பகிர்ந்து கொடுத்தீங்க. இது வேதாகமத்தில் என்ன நோக்கத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்கன்ட்டு வசனத்தோடு சொல்லி கொடுத்தீங்க. அதிலிருந்து ஒரு ஆவிக்குரிய செய்தியும் சொன்னீங்க. நம்ம எல்லா காரியத்திலையும் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு நம் காரியங்களை செய்ய வேண்டும்ன்ட்டு. நிச்சயமாக இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு இது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென் நண்பரே. என்ன நேயர்களே, இந்த வேதாகம ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆலோசனைகளை நீங்கள் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும்பொழுது அது நிச்சயமாக உங்களுக்கு சரியான பாதையை காட்டுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.